ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1878வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10ஆம் பத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 4ஆம் திருமொழி பாடல்களின் தொகுப்பினை ஒரு மீள்பார்வையாக இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு யசோதை பாவனையை ஏற்று கண்ணனை அம்மம் உண்ணவாராய் என்று திருமங்கையாழ்வார் அழைக்கும்படியாக இந்த பாசுரங்களை அருளியிருக்கிறார். எப்படி பெரியாழ்வார் யசோதை பாவனையிலே பாடினாரோ அதே போன்று திருமங்கையாழ்வாரும் இந்த திருமொழியிலே அனுபவித்திருக்கிறார். பாசுரங்களிலே இந்த கருத்து தொகுப்பினை பார்க்கலாம். ராமாவதார காலத்திலே தோன்றாமல் பிற்பட்ட காலத்திலே பிறந்தவர்களும் இறைவன் திருவருளை இழக்கலாகாது என்பதற்காக அல்லவா எம்பெருமான் கண்ணனாக திரு அவதாரம் செய்தான். ராமாவதாரம் வெறுப்பு பகை இவற்றின் எல்லை நிலமாக இருப்பவர்கள் கூட விரும்பி அனுபவிக்கத்தக்கது. ராமாவதாரத்தை வெறுப்பு பகை இவற்றின் எல்லை நிலமாக இருப்பவர்கள் கூட விரும்பி அனுபவிக்கத்தக்கது. அந்த அவதாரத்தில் எம்பெருமானிடம் தோற்ற அரக்கர்களுடைய கூற்றாகவே முன்னிரண்டு திருமொழிகளில் எம்பெருமானை ராமபிரானை அனுபவித்தார் திருமங்கையாழ்வார். விருப்பத்துக்கு எல்லை நிலமாக அமைந்த யசோதை பிராட்டியின் கூற்றாக இத்திருமொழியிலே கண்ணனை பற்றி அனுபவிக்கிறார் அவர். முன் இரு திருமொழிகளும், அதாவது 10ஆம் பத்து 2ஆம் திருமொழியும் 3ஆம் திருமொழியும் ராமாவதார அனுபவமாய் சென்றன. இனி அடுத்த இரு திருமொழிகள் கிருஷ்ண அவதார அனுபவமாய் செல்கின்றன. பகைவர் வாயால் போற்றுவது போல ராமாவதாரத்தை அனுபவித்தார் ஆழ்வார். அன்புள்ளவர்கள் போற்றுவது போல கிருஷ்ணாவதார அனுபவம் செல்கிறது. எனவே பகவத் விஷயத்தில் போற்றும் முறையிலும் வெறுப்பாகவும் ஏதேனும் ஒருபடியாக எடுத்துரைத்தால் அது ஏற்கத்தக்கதே என்பது புலனாகிறது. கண்ணபிரான் அவனுக்கு விளையாட்டில் இருந்த விருப்பத்தினாலே பால் உண்பதையும் மறந்து திரிய யசோதை பிராட்டி அந்த பிரானை அழைத்து பால் உண்ணாமையை அவனுக்கு அறிவித்து பால் உண்ண வேண்டும் என்று வற்புறுத்தியபடியை ஆழ்வார் தாமும் அனுபவிக்க விரும்பி தம்மை அந்த பிராட்டியாகவே யசோதை பிராட்டியாகவே கருதி கொண்டு அவனை அம்மம் உண்ணுமாறு வேண்டுவதுதான் இந்த திருமொழி. பெரியாழ்வார் உச்சிப்போதிலே பால் உண்ண அணைத்தார். அரவணையார் ஆயரேரே என்ற பெரியாழ்வார் திருமொழியிலே. இங்கே அந்தியம்போதிலே முலையுண்ண அழைக்கிறது இந்த திருமொழி. இதுதான் இந்த இரண்டுக்கும் உள்ள ஒரே ஒரு வேறுபாடு ஆகும். ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் அவதார லீலைகளிலே ஈடுபாடு அதிகம். அதிலும் ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் மிகவும் ஆழங்கால் பட்டு பாடியிருக்கிறார்கள். என்றாலும் கூட ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதார லீலைகளில் மனதினை பறிகொடுத்து மிக அற்புதமாக பாடியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு திருமங்கையாழ்வார் இந்த 10ஆம் பத்திலே 2 திருமொழிகளில் மட்டும் ராமாவதாரத்தில் ஈடுபட்டு பாடிவிட்டு கிருஷ்ணாவதார லீலைகளை 6 திருமொழிகளிலே பாடியிருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். அந்த அளவுக்கு கிருஷ்ணாவதாரத்திலே ஆழ்வார்கள் மிகவும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இனி இந்த 10ஆம் பத்து 4ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை அனுபவிக்கலாம். சந்த மலர் குழல் தாழ என துவங்கும் முதல் பாசுரம். நந்தகோபர் பிள்ளையாக பெறும்படி வாய்த்த நிறை பண்பனே, நான் மகிழ்ந்து உண்ணும் அமுதம் போன்றவனே, என் குலநாதனான கண்ணபிரானே, சிறந்த மலர்களை அணிந்த குழல் கற்றையானது அலைய நீ பலராமனை விட்டு தனியே மகிழ்ச்சியுடன் என்னிடம் ஓடிவந்து எனது முலைகளை கையிலே பிடித்து உனது வாயிலே நிறைத்து கொண்டு நன்மை தரக்கூடிய என்னுடைய முலைப்பாலாகிய சேமத்தளிகையை உண்ண வேண்டும் என்கிறாள். அவனே வந்து
நீயே வந்து பலராமனை விட்டு தனியே வந்து மகிழ்ச்சியுடன் என்னிடம் ஓடி வந்து எனது முலைகளை கையிலே பிடித்து உனது வாயிலே நிறைத்து கொண்டு நன்மை தரக்கூடிய என்னுடைய முலைப்பாலாகிய சேமத் தளிகையை உண்ண வேண்டும் என்கிறாள். வங்க மறிகடல் வண்ணா என துவங்கும் 2ஆம் பாசுரம். அலைகள் மடிந்து எரியும், மடிந்து மடிந்து எரியும் கப்பல்கள் நிறைந்த கடலின் நிறம் போன்ற நிறமுடையவனே, காளமேகத்தை ஒத்திருக்கின்ற பிரானே, நீண்ட செந்தாமரை கண்களை உடையவ ஸ்ரீமானே, செந்தாமரை பூ போன்ற திருமுகத்தை உடையவனே, என் கொங்கைகளிலே பால் சுரக்க உன்னை அழைத்தும் நீ வரக்காணேன். இடைப்பிள்ளைகளோடு எவ்விடத்தில் இருந்து கொண்டு என்ன விளையாட்டு விளையாடுகிறாய் என்று யசோதை கேட்கிறாள். திருவில் பொலிந்த எழில் என்று துவங்கும் 3ஆம் பாசுரம். செல்வத்தில் மிக்கவராய் வடிவழகும் நிறைந்தவர்களான இடைக்குல பிள்ளைகளோடு கூட தெருவிலே விளையாடி மகிழ்கின்ற நிறை பண்பனே நம்பி, நீ செய்து வருகின்ற தீம்புகளை குறும்புகளை பார்த்து மனம் உருக அதனால் உண்டான மகிழ்ச்சியினால் என்னுடைய கொங்கையின் இனிய பாலமுது தானே உருகி வெள்ளமிட்டு பெருகி பாய்கின்றது. அவ்வாறு அது பாழ் போகாமல் என் மடியிலே வந்து பொருந்து இருந்து உன் வாயினால் முலைப்பால் உண்பதற்கு நீ வருவாயாக என்று வேண்டுகிறாள். அடுத்து 4ஆம் பாசுரம் மக்கள் பெரு தபம் என்று துவங்குகிறது. நாட்டிலே வாழும் பெண்கள் மற்றும் உள்ள மனிதர்கள் ஆகியோரின் கண்களுக்கு பிள்ளை பெறுவதற்கு நோர்க்கும் தவமே நோன்பு தான் ஒரு வடிவு கொண்டதோ என்று சொல்லும்படி இருக்கின்ற உலக முதல்வனே, மதம் பிடித்த யானை போலே செருக்கி இருப்பவனே, செவ்வானத்தில் இருக்கின்ற பிறைச்சந்திரனை பிடித்து உன் கையிலே கொடுப்பேன். என் இடுப்பிலே இருந்து கொண்டு பாலை மகிழ்வாக இனிமையாக உண்பதற்கு நீ வரவேண்டும் கண்ணா என்று யசோதை அழைக்கிறாள். மைத்த கருங்குஞ்சி மைந்தா என்று துவங்கும் 5ஆம் பாசுரம். மை போன்று கருத்த திருக்குழல்களை உடைய சிறுவனே, பெரிய மருதமடங்கள் இடையே தவழ்ந்து சென்று அருளியவனே, வியத்தகு ஆற்றல் வாய்ந்தவனே, சாவகாசமாக வெண்ணையை வாரி விழுங்க வல்லவனே, அப்படிப்பட்ட சாதுரியம் உடையவனே, இந்த நேரத்திற்கு மேல் இனிமேலும் என்னுடைய மார்பானது சுரந்த பாலை வெளிப்படாமல் இதுவரையில் இருந்தது போல் இனி இருக்க முடியாது. முளைக்கடுப்பாலே நான் துன்பப்படுகிறேன். சிறந்த குணசாலியே அம்மம் உண்ணாய், உலகத்தை 3 அடிகளால் அளந்த பிரானே அம்மம் உண்ணாய் என்கிறாள். பிள்ளைகள் செய்வன செய்யாய் என துவங்கும் 6ஆவது பாசுரம். கண்ணா, உன்னோடு ஒத்த பருவமுள்ள பிள்ளைகள் செய்யும் தீம்புகளை நீ செய்யவில்லை. உன்னை பற்றி சொல்வோமாகில் நீ வயதுக்கு மீறிய வலிமை உடையவனாயிருக்கிறாய், நெஞ்சிலே கள்ளமுடையவனாயும் இருக்கிறாய். தண்டிக்க வேண்டியவர்களும் என்னை போன்று தண்டிக்க வேண்டியவர்களும் பார்த்து கொண்டிருக்கும்படியாக குறும்புகளை செய்கிறாய். அதனை கண்டு என் நெஞ்சம் உருகுவதால் கொங்கைகளும் பால் பெருகி பாய்கிறது. கொட்டாவி விடுதல் முதலிய தூக்க குறிப்புகளை செய்யாமல் பால் அமுது உண்ண நீ வாராய் என்கிறாள் யசோதை பிராட்டி கண்ணன் எம்பெருமானிடம். தன் மகன் ஆக வன்பேச்சி என துவங்கும் 7ஆம் பாசுரம். கொடிய நெஞ்சுடையவளான போதனையானவள் உன்னை தன் மகன் போல கருதி அன்பு காட்டுவதாக நடித்து தன் முலையை உன் வாயிலே உண்ணக் கொடுக்க, அந்த அளவிலே வலிய ஆண் பிள்ளையாய் அவளது முலையை உண்டு அவள் உயிரையும் சேர்த்து கவர்ந்த பிரானே, சிறந்த இயல்பான பெண்மையுடைய நப்பின்னை பிராட்டிக்கும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலாகிய 4 நிலங்களுக்கும் தெய்வமாகிய பூமி பிராட்டிக்கும் மணாளனே, எனக்கு பிள்ளையாக வாய்த்தவனே, அம்மம் உண்ணாய், நன்மையை விளைவிக்க கூடியதான என் பாலை நீ உண்ண வேண்டும் என்கிறாள். உந்தம் அடிகள் முனிவர் என துவங்கும் 8ஆம் பாசுரம். திருவாளியினால் சக்கரத்தினால் அழகு பெற்ற திருக்கையை உடையவனே, நீ செய்கின்ற தீமைகளை கண்டால் உங்கள் தந்தையாகிய நந்தகோபர் சீருவார், கோபமடைவார். நானோ என் கையில் உள்ள கொம்பினால் உன்னை நோகும்படி அடிக்கவும் மனமுடையவளும் அல்லேன். உங்களுடைய பசு கூட்டங்கள் எல்லாம் காடுகளில் மேய்ந்து ஊருக்குள் வீடு திரும்பும் நேரத்திலே, வீட்டுக்குள் புகும் நேரத்திலே, வானத்தில் உள்ள தேவதைகள் இந்த அந்தி பொழுதிலே வானத்தில் உள்ள தேவதைகள் எச்சில் கண்ணால் காணும்படியாக
அசுரர்களுக்கு வலிமை தரும் மாலை பொழுதிலே அங்கே நார்ச்சந்தியிலே நிற்க வேண்டாம், என்னருகே வந்திடாய் நீ என்கிறாள். பெற்ற தலைவன் எம்கோமான் என்று துவங்கும் 9ஆம் பாசுரம். பசுக்களுக்கு தலைவனே, எங்கள் பெருமானே, பெருங்கருணையுடைய நந்தகோபருடைய திருக்குமரனே, சுற்றத்தினர் எல்லோருக்கும் இளவரசனே, எங்கும் பரவி விளங்கும் புகழை உடையவனே, காடுகள் தோறும் கன்றுகளின் கூட்டங்களை மடக்கி மேய்த்து உலவிய மதயானை போன்றவனே, எனக்கு பெருமையை விளைவிப்பவனே, எதற்காக என் பாலை உண்ணாமல் விளையாடி கொண்டிருக்கிறாய் என்று யசோதை கண்ணனிடை கேட்கிறாள். இம்மை இடர்கட வேண்டி என்று துவங்கும் நிறைவு பாசுரம் 10ஆம் பாசுரம். மிக்க அழகை உடைய தோள்களை உடையவரான திருமங்கையாழ்வார் இந்த உலகத் துன்பமெல்லாம் நீக்க வேண்டி தாமரை கண்ணனான பெருமானை நோக்கி சிறந்த சாத்திரமான அருளிச் செயலை கொண்டு முலைப்பால் உண்ண வா என்று அழைப்பதான இந்த 10 பாசுரங்களையும் உண்மையான அன்பு பொலிய நெஞ்சில் கொண்டு போற்றுவோர், அதாவது பாடுவோர், நித்திய சூரிகளோடு ஒரு சேர எல்லையற்ற இன்பம் அனுபவிப்பார்கள், நுகர்வார்கள் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை ஆழ்வார் தலை கட்டுகிறார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 10ஆம் 10 4ஆம் திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. அடுத்து 5ஆம் திருமொழிக்குள் நுழைய வேண்டும். அதுவும் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு திருமங்கை ஆழ்வார் பாடிய பாசுரங்களே. நாளை முதல் அந்த பாசுரங்களை அனுபவிக்கலாம். நாளை அதற்கான ஒரு சிறு முன்னுரையை பார்த்து அதன்பின் பாசுரங்களை அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.